ரஜினி சார் 2027 அப்படிதான் சொல்றாங்க. அப்போ வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அறிவிக்க போறாரு அப்படின்னு. இன்னும் ஒரு 3 படங்கள் இருந்துச்சு. ஜெயிலர் 2, அதுக்கப்புறமா கமல் சார் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம், அதுக்கப்புறமா கமலும் ரஜினி சார் சேர்ந்து ஒரு படம். இந்த படத்துக்கு அப்புறமா அவர் ரிட்டையர்ட் ஆக போறான்னு சொல்றாங்க. தளபதி ஆல்மோஸ்ட் ரிட்டையர்டு. நம்ம தலை ரேஸ் ப்ளஸ் 2 வருஷத்துக்கு ஒரு படங்கிற பிளான்ல இருக்கிறாரு. இப்படி பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சினி ஃபீல்டில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. புது புது ஆக்டர்ஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய சாம்பிள் இந்த தீபாவளி ரிலீஸு. டூடு, பைசன், அப்புறமா டீசல் 3 படமே யங்ஸ்டர்ஸ் படம். ஒரு நம்ம பெரிய ஹீரோ எந்த படமும் தீபாவளிக்கு வரல. தீபாவளிக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் படம் வருது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ புது புது யங்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதே மாதிரி ஒரு யங்ஸ்டரோட ஒரு படம் தான். ஒன்று நம்ம விஜய் சுத்துல வர்ற ஹர்ஷத் கான், 2வது நம்ம கிஷன் தாஸ் வந்து முடிவும் நீ முதலும் நீங்கிற படத்தில் பார்த்துருப்பீங்க. அவரோட நம்ம ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம அது படம்லாம் தாண்டி அவர் ரீல்ஸில் தான் பார்த்துருப்போம். நல்லா ஃபன்னாக பண்ணுவார். இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க, படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், ஆரோ மணின்னு. ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா, எத்தனை பாட்ட சொன்னதையா, அத சுத்துற பூமி கண்டதையா. 3, 2, 1. நல்ல வேலை வீட்டில் யாருமே இல்லை. நல்ல குவாலிட்டி தானே போச்சா? இந்த படமா பாரா சினிமால காட்டுற மாதிரியே லவ் நமக்கும் நடக்காதுங்கிற பசங்க இருப்பாங்கல்ல, அதுல இவனும் ஒருத்தன். லவ்வா? எனக்கு என்னமோ லவ் பண்ணாதானே லைஃப்ல சந்தோஷமா இருக்க முடியும்னு தோணுது. எனக்கு என்னமோ நீ பைத்தியம் மாதிரின்னு தோணுது. அவனை பார்த்த பார்வை இதெல்லாம் தான் நம்ம கிளைண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன். சில வாட்டி என்ன வேணும்னே தெரியாதப்போ இந்த மாதிரிலாம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இதுதான் லவ் நம்மள நம்ப வைக்கணும். வெல்கம் டு லைஃப் டைம் மேட்ரிமோனி. என்ன சொல்றா உன் 5வது காதல் அஞ்சலி? எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வேணும்னு கார்னர் பண்றாடா. கன்வர்ஷன்ஸ் 0. என்ன உன்னை பார்க்க முடியல? நான் டெய்லி டைமுக்கு தான் சார் வந்துட்டு இருக்கேன். நான் டெய்லி வரதில்லையே. காமெடி அலைன்ஸ் விஷயமா தான்ப்பா. பையனுக்கா பொண்ணுக்கா? எனக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு லவ் ஸ்டோரியை சூஸ் பண்ணுங்க. 69 சார். 96 சார். புத்தி எங்க போகுது பாரு. ஏய், நீ அவளை லவ் பண்றியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நீங்க ஒண்ணு ஹீரோ இல்ல அஜித், வெறும் ஒரு ஃபைல ஃபார்ஜ் பண்ண ஃப்ராட். நான் உன்னை எப்படி நம்பினேன்? எல்லாத்தையும் உடைச்சு போட்டு. நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் மச்சான். இது வரைக்கும் எங்க அம்மா திட்டினது கூட இல்லடா. எங்க அம்மாவும் தான் திட்டினது இல்ல. காதலை தேடிட்டு போக முடியாது, அது நிலைக்காது. அதுவா நடக்கணும். நம்மளை போட்டு தாக்கணும், தலைகில போட்டு திருப்பணும். இதுதான்டா லவ். மவுத் ஆர்கன் வாசிக்க தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏதாவது ஒரு ரொமான்ஸ் நடந்திருக்கும். இல்லையே, அங்க ரொமான்ஸ் நடந்துதே. எப்படி? அப்ப நீயும் வாச்சிருக்க, அவனும் வாச்சிருக்கான். சிம்பிளா சொல்லணும்னா, டிராகன் படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதே ஒரு சைல்டுஹுட் லவ் ஸ்டோரி, அப்புறமா அந்த ஆஃபீஸில் உள்ள லவ் ஸ்டோரி, அப்புறமா அந்த காலேஜில் உள்ள லவ் ஸ்டோரி, அதே தான் அரைக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. படத்தை நம்ம பார்க்கல. 2வது காமெடி, சில இது ஒர்க் அவுட் ஆகல. அதே டபுள் மீனிங்கு. இவங்க ஜோக்குன்னு எதை நினச்சி பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் வந்து சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். ஜோக்குன்னு என்ன இது? ஜோக்கு 4 ஜோக் போட்டாங்க, ஓகே தான். பட் என்ன ஜோக்கு? அது வந்து டபுள் மீனிங் நிறைய பேசுங்க. டூடுலேயே பார்த்து சளிச்சிருச்சுங்க. சும்மா எதுக்கு எடுத்தால் டபுள் மீனிங், தேவையில்லாத டபுள் மீனிங். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பூமரேஷன் தெரியல. ஆனால் அப்படிதான் இருந்துச்சு. எதுக்குடா டபுள் மீனிங் பண்ணுறேன்? காமெடி எவ்வளோ நல்லா இருக்குடா.
எதுக்கு வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா கடைசி ஒரு காமெடி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து ஒன்றே ஒன்று ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்னால் அது வந்து நம்ம எஸ்டிஆரோட வாய்ஸு. படத்தில் அவர் வருவார்னு நினைக்கிறேன், இல்லை அவர் ஒரு லவ் ஸ்டோரி சொல்லுவாரான்னு தெரியல. பட் இதில் வந்து இந்த போட்டு தாக்குது, போட்டு திருப்புதுன்னு அந்த பழைய நம்ம இந்த எண்ணெய் தாண்டி வருவேன் நினைவுக்கு போயிட்டோம். நம்ம என்னதான் 1000 படம் ஒரு லவ் படம் பார்த்தாலுமே நம்ம சைல்டுஹுட் டேஸில் நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு கால ஸ்டேஜில் படம் பார்த்த படம் தான் நமக்கு வந்து இன்னுமே அப்படி நிற்கிது. இன்றைக்கி எஸ்டிஆர் பேசுகிற டைலாக் வந்து இதை இப்போ தான் லவ் படங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குது. சரி ஓகே, படம் பார்க்கலாம், நம்ம வந்து சும்மா ஒரு ட்ரெயிலர் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இவங்க கொடுத்துருக்காங்க ஒரு யங்ஸ்டருக்கான ஒரு படம், கண்டிப்பாக அப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா அவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ். ஓகே, ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு ஜாலி படமாக, ஒரு டபுள் மீனிங் படமாக, ஒரு லவ் படமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹர்ஷத் கான் அடுத்த படமாக அவர் வந்து டிராகனுக்கு அப்புறமா, டிராகனில் உண்மையிலே செமையாக இருந்துச்சுங்க. டிராகன் என்னதான் வந்து அவங்க அப்படி இப்படி சொன்னாலுமே, என்னதான் குறை சொன்னாலுமே படம் வந்து செம படம். டூடுமே கிட்டத்தட்ட நல்ல படம் தான், அதில் குறையே கிடையாது. பட் என்னென்னா தேவையில்லாத நிறைய விஷயங்கள் வந்து அதில் பேசியிருப்பாங்க. அதனால தான் அந்த படம் வந்து கொஞ்சம் மொக்கன்னு சொல்ல முடியாது, தவிர்த்துக்கலாமோன்னு தோணுமே தவிர படங்கள் எல்லாமே நல்லா தான் எடுக்கிறாங்க. பட் ஓகே, இன்னும் நல்ல படங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு மைண்ட் செட்டோட தான் நான் வந்து பைசன்லாம் போனேன். படம்லாம் நல்லாவே இருக்காது, சும்மா ஜாதி படம் எடுக்க போகிறாங்கன்னு பைசன் போனால் அங்கே செமையான ஒரு லவ் படம், செமையான ஒரு மோட்டிவேஷன் படம். சரி, டூடில் வந்து ஒரு மோட்டிவேஷனாக ஒரு லவ் படம் பார்க்காம பார்த்தா அங்கே ஜாதி படம், ஃபுல்லாக ஜாதிக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஜாதி வந்து திருந்துக்கடா, அடே அதை பண்ணுங்கடா இதை பண்ணுங்கடான்னு. ஏன்னா ஜாதியே நாங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு தானே ஒரு லவ் படம் பார்க்கணும் வந்து ஜாதியாக இருக்குது. சரி ஓகே, அது வந்து தேவை, நம்ம இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸுக்குமே தேவை அந்த ஜாதியை வந்து எப்படி ஒழிக்கணும்னு. ஏன்னா இதேமாதிரி பிரதீப் ரங்கநாத மாதிரி ஒரு ஆள் சொல்லும் போது தான் அவங்கெல்லாம் கேட்டுக்கிடுவாங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்க அட்லீஸ்ட் அவங்க காதுக்காது போகும் ஜாதி பிரச்சனை இருக்குன்னு. ஸோ அது வந்து ஒரு நல்ல அட்டம்ப்ட் தான் 2 படமுமே, டூடாக இருக்கட்டும் நம்ம பைசனாக இருக்கட்டும். பைசன்லாம் வந்து தரமான படம், தியேட்டரில் இருந்து போக்க ஆசைப்பட்டு உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. ஏன்னா நல்ல படம். அது வந்து ஒரு ஜாதி போர்வையில் நான் நினச்சிட்டு இருந்தேன், ரைட்டு ஜாதி படமாக இருக்க போகுது, சும்மா அழ போகிறாங்கன்னு நினச்சேன். மாரிசெல்வராஜோட ஒரு பெஸ்ட் படம், ஃப்ரேம்லாம் தெறிக்க விட்டாப்புல. அதெல்லாம் தெலுங்குலேயோ மலையாளத்துலேயோ வந்து வச்சுக்கலேன், தூக்கி ஆடி இருப்பானுங்க. அப்படி ஒரு படம், போய் பாருங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் பிடிக்குன்னா பாருங்க, உங்களுக்கு லவ் பிடிக்குன்னா பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு கிராமத்து கதை, உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனான ஒரு படம், உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சூறையே போட்டு பார்த்துருப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு படம் தான் பைசன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாங்க. சரி, எதுக்கு வந்தோமோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரவமலை கண்டிப்பாக அது நல்லா இருக்கும் நம்புகிறேன். நான் எதை வந்து இந்த அரவமலை ஏன் வந்து நான் என் கைக்கு போச்சுன்னா, ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து இந்த ஏ ஃபார் அண்ணாச்சி படம் அப்படின்னு போயிட்டு தான், அதை பார்த்தா நைட்டு நல்லா இருக்கும்னு நினச்சேன். நல்லா இருந்துச்சு. ஓகே, படம் பார்க்கலாம், கண்டிப்பாக போய் பார்க்கலாம். படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.